ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அனுமதிக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கும் வழக்குகளின் முக்கிய அம்சங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த மனுவில்? சட்ட ரீதியாக மத்திய அரசின் உத்தரவு செல்லாது என்பதுதான் பிராணிகள் நல அமைப்புகளின் வாதம். அதாவது காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில், அதாவது பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் பட்டியலிலே காளை என்பது தொடர்ந்து இருந்தாலும் அவைகளை ஜல்லிக்கட்டிலே காளைகள் கலந்து கொள்ள அனுமதி அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை விலங்குகள் நல வாரியத்தை கலந்து ஆலோசித்து தான் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை. இரண்டாவதாக, இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கே எதிரானது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே இது மாற்றி அமைக்கிறது என்ற வாதத்தை தான் இந்த மனுக்கள் முன்வைக்கின்றன. நீதிபதிகள் முன் இன்னொரு விஷயத்தையும் இந்த மனுக்கள் மூலமாக ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்பது, அதாவது இப்போது காளைகளை ஜல்லிக்கட்டிலே பயன்படுத்தலாம், அவைகள் ஜல்லிக்கட்டிலே பங்கேற்கலாம் என்று அனுமதி அளித்தால் இதே போல மற்ற விலங்குகளும் பல்வேறு விஷயங்களிலே பங்கேற்கலாம் என்று கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது, அதனால் வந்திருக்கும் தடை என்பது அர்த்தமற்றதாக போய்விடும். இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தை மத்திய அரசு அவமதித்ததாகத்தான் கருத்தாகிறது. அதாவது மத்திய அரசின் உத்தரவு என்பது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறது. ஆகவே மத்திய அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த உத்தரவை தடை செய்ய வேண்டும் என்று இந்த மனுக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஜல்லிக்கட்டு என்பது நடத்துவது சாத்தியமாகாது. ஆகவே நிச்சயமாக இதை எதிர்ப்பதற்கு மத்திய அரசு தகுந்த ஆயத்தங்களை செய்திருக்கிறது. மத்திய அரசின் மூத்த சட்ட அதிகாரியான அட்டர்னி ஜெனரலே இந்த வழக்கில் ஆஜராகி வாதிடுவார் என எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவர்கள் சார்பாக மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சட்ட ரீதியான ஒரு வாதம் உச்சநீதிமன்றத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு பற்றிய முக்கிய முடிவு என்ன என்பது இதன் மூலமாக தெரிய வரக்கூடும். கணேஷ், கணபதி, இந்த வழக்கு குறித்து மிக முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படும் இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும், தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பது பற்றி அந்த வளாகத்தில் என்ன பேசிக்கிறாங்க, எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இது ஒரு புதிய வழக்கு ஒன்றும் அல்ல. ஜல்லிக்கட்டு பற்றிய வழக்கு ஏற்கனவே பல ஆண்டுகள் நடந்து முதலிலே நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு அனுமதிக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் புகார்கள் வந்த காரணத்தால் ஜல்லிக்கட்டே நடத்த முடியாதபடியான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு காரணமாக ஜல்லிக்கட்டே நடத்த முடியாமல் இருந்த சூழ்நிலையில்தான் அதை நடத்துவதற்கு வழிவகை செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் தற்போது விலங்குகள் நல அமைப்புகள் உச்சநீதிமன்றத்திலே மனு செய்திருக்கின்றன, கடுமையாக எதிர்க்கின்றன. நாம் இது குறித்து தமிழ்நாடு வீர விளையாட்டு மீட்பு கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷுடன் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தவே கூடாது அப்படின்னு பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. விலங்குகளை இதுபோல் விழாக்களில் பயன்படுத்த அனுமதிக்கிறது தப்பு, காளைகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வழக்கில் ஒரு கேவியட் மனு போட்டிருந்தீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய சார்பாகவும் வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் ஆஜராகிறாங்களா? கண்டிப்பாக எங்கள் சார்பாகவும் வழக்கறிஞர் ஆஜராகிறாங்க. இவங்க இப்போ எடுத்திருக்கிற இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு இப்போ எடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட மனதை மிகவும் புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி மக்களோட இந்த சென்சிட்டிவை புரிஞ்சுக்கிட்டு தான் மத்திய அரசு எப்படியா இருந்தாலும் இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலில் இதை மத ஒருங்கிணைந்த ஒரு விஷயத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்லி மத்திய அரசு இதுக்கு ஒரு அரசாணை வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் எதிர்த்து இது மாதிரி இன்றைக்கி அனிமல் வெல்ஃபேர் போர்டு சார்பாக அதர் NGO சார்பாக ஒருத்தர் 13 பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. நாங்களும் எங்கள் லாயர் சார்பாக நல்ல தகுந்த ஆதாரங்களை அவருக்கு அளித்து தகுந்த விவாதங்களை கொடுத்து கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையில் தான் நிற்கிறோம். இதே உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த கல்ச்சரல் சம்பந்தமாக வெட்டப்படுகிற ஆடு கோழிகள் கோயில் விழாக்களில் வெட்டப்படுறதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. இதே விசாரித்து அந்த மனுவை விசாரித்த இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பல வருஷங்களாக கலாச்சார சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இதை நம்ம இதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இது மறுக்கக்கூடாது. ஸோ இதை அனுமதிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஆடு மாடை வெட்டுறதுக்கு இதே உச்சநீதிமன்றம்
அனுமதிக்கிற உச்சநீதிமன்றம் நம்ம வந்து இந்த மாடுகளை வந்து ஒரு தெய்வமாக பார்த்து இதை வந்து கோயில் வழிபாட்டுக்கு பயன்படுத்தி இதை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு விடுறதை வந்து எப்படி தடை செய்கிறாங்கன்றது புரியல. ஸோ இந்த மாதிரி தகுந்த ஆதாரங்களை இன்றைக்கி நம்ம சைடில் இருக்க லாயரும் வந்து கண்டிப்பாக வாதிடுவாங்க. மாநில அரசு சார்பாகவும் கேவேட் பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்லேயும் ஒரு தகுந்த வழக்கறிஞர் உள்ளே இறங்குறாங்க. அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலும் வந்து இது தகுந்த விவாதங்களை பண்ணி கண்டிப்பாக இந்த பெட்டிஷனை வந்து ஒன் சைடாக விசாரிக்கிறாமல் எல்லாத்தோட விவாதங்களையும் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் ராஜேஷ், நீங்கள் சொல்கிறீங்க அதாவது காளைகளை வந்து வழிபட்டு தெய்வமாக நினச்சி தான் இங்கே ஜல்லிக்கட்டில் இறக்குறோன்னு. ஆனால் காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன. அவர்களை கண்களில் மிளகாய் பொடி தூவப்படுகிறது, காளைகளுக்கு சாராயம் கொடுக்கப்படுகிறது, இது போன்ற பல்வேறு விதமான புகார்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி புகார்கள் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இப்போ செய்யப்பட்டிருக்கின்றன, அதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் விளக்கப்படுமா? கண்டிப்பாக நம்ம இல்லை. ஆக்சுவலாக இந்த குரூவல்ட்டின்றதை ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்க்குறாங்க ஏடபிள்யூபிலேருந்து. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரெண்டே விஷயம், ஒன்று சாராயம் கொடுக்குறாங்க, ரெண்டாவது வந்து கண்ணில் வந்து மிளகாய் தூளை தூவுறாங்க அப்படிங்கிறது. அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழிகாட்டுதல்னு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி குரூவல்ட்டினா எவ்வளவோ குறைஞ்சிருச்சு. அவங்க அதை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயோ போய் 2 ஊரில் 3 ஊரில் நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு அதை பார்வையிட்டோம். அந்த 2 ஊரில் 3 ஊரில் குழு அமைச்சு பார்வையிட்டில் இந்த மாதிரி குரூவல்ட்டி வரவே இல்லை எங்கேயுமே இது வரைக்கும். அது வந்து ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து மாடு வந்து உள்ள ஜல்லிக்கட்டுக்கு போகிறப்ப அவங்க ஸ்டாஃப்ஸ் தான் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க தான் செக் பண்ணுறாங்க. மாடு ஃபிட் இல்லை அப்படின்னா அவங்க தான் டெர்மினேட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த இடத்துல குரூவல்ட்டி நடக்குதுன்றதை வலியுறுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கோம். இதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வந்து பல ஆயிரம் வருஷங்களால நம்மள தொட்டு நடந்த விஷயம். இந்த விஷயத்துக்கு இப்போ உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு அப்புறம் ஒரு 5-6 வருஷமாக தான் ஒரு ஷேப்பாக நடந்துகிட்டு இருக்கு. பல ஆயிரம் வருஷமாக ஒரு ஷேப்பெல்லாம் நடந்த விஷயத்தை அட்லீஸ்ட் நம்மளுக்கு இதை வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வரதுக்கு மினிமம் நம்மளுக்கு ஒரு கால அவகாசம் தேவை. எவ்வளோ குரூவல்ட்டி மாறிடுச்சு, எவ்வளோ நடைமுறைகளை நம்ம மாற்றிக்கிட்டோம். அதெல்லாம் எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு சடனாக வந்து குரூவல்ட்டி எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறத பயன்படுத்தி டோட்டல் ஒட்டுமொத்த ஈவெண்ட்டையுமே நிறுத்துறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். அதாவது இப்போ இதில் நீங்கள் முக்கியமான விஷயத்த சொல்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வருதுன்னு. அதாவது இப்போ வந்து ஆட்சியர் முன்னிலையிலே தான் ஜல்லிக்கட்டு நடக்கணும், அப்புறம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளுக்கு எல்லாம் உட்பட்டு தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு உங்களுடைய வழக்கறிஞரால் நிச்சயமாக காளைகளுக்கு துன்புறுத்தல் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு வலியுறுத்த முடியுமா? இன்றைக்கு அந்த வாதம் எடுத்து வைக்கப்படுமா? கண்டிப்பாக நம்புறேன். இது எப்படி அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவர் வந்து தூக்குக்கு போகிறாரு, அவருக்கு வந்து ஒரு மன்னிப்பு கொடுத்து திரும்பி மறுவாழ்வு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அதை அவர் பயன்படுத்திக்குவார். அதே சேம் கண்டிஷன் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட ஜல்லிக்கட்டோட நிலைமை. ஏற்கனவே இது எங்கள் கையை விட்டு போன விஷயம். அதில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு இந்த முறை ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப அந்த தவறுகள் பார்த்து இந்த முறை ஜல்லிக்கட்டு நடக்கும் அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் நாங்கள் எல்லா அமைப்புகளுக்கும் வலியுறுத்திடுவோம். மாவட்ட ஆட்சியரும் அதை தான் வலியுறுத்துவார், மாநில அரசும் அதை தான் வலியுறுத்துறாங்க, மத்திய அரசும் அதை தான் வலியுறுத்துறாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் தவறுகள் நடக்காது அப்படின்றத ஆணித்தனமாக வலியுறுத்துவோம். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஒரே ஒரு நாள், நாளை ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு போட்டிகள்லாம் எல்லா இடங்கள்லையும் தொடங்கணும். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் கொண்டாட்டம் தொடங்கிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வரும், நியாயம் கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? 100% நம்பிக்கை இருக்குது. 100% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து இப்போ முதலே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பிரதிவாதி ஒரே ஒருத்தரோட வாதத்தை மட்டும் கேட்காம உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் நாங்கள் வலியுறுத்த போகிறது அதுதான். எல்லாத்தோட வாதங்களையும் முறையாக கேட்கணும். கேட்டு இதில் வந்து மத்திய மாநில அரசோட கோரிக்கைகளையும் வலியுறுத்தணும். எங்களுக்கு வந்து இந்த தடவை ஏன்னா பொங்கலுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இதில் சப்போஸ் தான் நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட கொந்தளிப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க. கொந்தளிப்புன்ற நான் வந்து சொல்கிறது வந்து போராட்டங்களை சொல்லலை, மக்கள் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதாவது மக்களுக்காண்டி தான் சட்டம். ஸோ அப்படிங்கிறப்ப சட்டம் வந்து கண்டிப்பாக நல்ல தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஜல்லிக்கட்டு பற்றி பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஜல்லிக்கட்டு வழக்கோட விசாரணை முடிந்த பிறகு மேற்கொண்டு விவரங்களுக்கு கருத்துக்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். மிக்க நன்றி. அதாவது கணேஷ், நீங்களே கேட்டிருப்பீங்க, ஜல்லிக்கட்டு வழக்கில் இன்று தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முக்கியமான இந்த வழக்கிலே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும். நிச்சயமாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வலியுறுத்தி வைத்து மத்திய அரசு, தமிழக அரசு மற்றும் ஜல்லிக்கட்டு ஆதரவு கழகங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை ராஜேஷ் தெரிவிச்சிருக்காரு. இதே போல தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருமே மிகவும் ஆர்வத்துடன் உச்சநீதிமன்றத்திலே குழுமி இருக்கிறார்கள். 27வது வழக்காக இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது மிகவும் பரபரப்பான சூழ்நிலை நிலவும் என்பது நிச்சயம். கணேஷ்.